அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சமீபத்தில் பேசினதான் சர்ச்சையா இருக்குது. ஆங்கிலம் பேசுபவர்கள் விரைவில் இந்தியாவில் வெட்கப்படுவார்கள், அப்படி ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்காரு இல்லையா? இது பாக்குறீங்க அவரோட கருத்தை? இது சுதந்திரம் அடைஞ்ச புதுசுல, சரிங்களா, இந்தியா சுதந்திரம் அடைந்த அந்த 1950 தொடக்கத்துல இப்படி ஒரு நோஷன் இருந்தது. என்ன நோஷன் அப்படின்னா, இந்தியா முழுமைக்கும் ஒரே மொழியாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இந்தியா ஒற்றுமைக்கு வரும். இதை அம்பேத்கரே நம்பினாங்க. அம்பேத்கரே ஏற்றுக்கிட்டார். இணைப்பு மொழியா ஹிந்தி இருக்கலாம், தப்பு இல்லை, அப்போதான் இந்தியா ஒருமைப்பாட்டாக இருக்க முடியும், ஒன்றாக இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அப்போ நம்மளை போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆங்கிலம் அந்நிய மொழி இல்லை. அந்நிய மொழினா என்ன அர்த்தம்? நேற்று வந்துச்சுன்னா தான் அது அந்நிய மொழி. இப்போ ஜாப்பனீஸ் அந்நிய மொழியான்னு கேட்டால் ஆமாம், நமக்கு யாருக்குமே ஜாப்பனீஸ் தெரியாது. ஆங்கிலம் அந்நிய மொழியான்னு கேட்டால் கிடையாது. ஆங்கிலம் 400 வருஷமாக நம்ம இந்தியாவில் பேசிகிட்டு இருக்கோம், சரியா? அப்போ சமஸ்கிருதம் எப்போ இந்தியாவுக்கு வந்தது? அது 1800 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. அப்போ அதுவும் அந்நிய மொழி தானே. ஸோ ஒரு மொழி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்ம மொழிகள் ஒன்று அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டியதுதான் ஒரு நியாயமான விஷயமா இருக்கும். அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் ஹிந்தி வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே பார்லிமெண்ட்ல அண்ணா தான் சொல்றாரு ஆங்கிலம் தான் வேணும்ன்றாரு. அவர் சொன்ன உதாரணம் ரொம்ப சிம்பிளான உதாரணம். ஒரு ரூம்ல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியா பூனை வந்துட்டு போகுது. இப்போ அந்த பூனை குட்டி போட்டுருச்சுன்றதுக்காக அந்த குட்டி பூனை வர்றதுக்காக இன்னொரு குட்டி ஓட்டை போடுவியா பக்கத்துல? அந்த பெரிய பூனை போற அதே ஓட்டை வழியாவே சின்ன பூனையும் போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னார். அதாவது ஆங்கிலம் உலகம் முழுவதும் தொடர்பு கொள்ள ஆங்கிலம் பயன்படுது அப்படின்னு சொன்னா அந்த ஆங்கிலமே போதுமே, அப்ப எதுக்கு இன்னொரு மொழி அப்படின்னு சொல்றதுதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருந்தது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அன்னையிலிருந்து இன்னைக்கு வர ஹிந்தியை ஒரு மொழியாக கொண்டு வராமல் தேசபக்தின்றாங்க. நீ தேசபக்தியோட இருக்கணும்னா ஹிந்தி பேசணும், புரியுதா? நீ நம்ம இந்தியாவோட சிறப்பே என்னது? யூனிட்டி இன் டைவர்சிட்டி. பல்வேறு வகையான கலாச்சாரங்கள் இருந்தாலும் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பது அப்படிங்கிறது நம்ம ஜனநாயகத்தோட அழகு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே புருஷன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதான் சொன்னார்ல மோடி, நான் எல்லாருக்கும் சிந்தூர் வைக்க வரேன் அப்படின்னு. செருப்பு கழட்டி அடிச்சு ஓட விட்டாங்கல்ல வட இந்தியாவில். ஏன்னா அங்கே சிந்தூர் வைக்கிறது புருஷன் தான் வைக்க முடியும், அப்பாவே வைக்க முடியாது. அப்பாவோ அண்ணனோ கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு அது அவங்க புனிதமாக பார்க்கப்படக்கூடியது. அங்கெல்லாம் அண்ணன் யாராவது புடவையெல்லாம் வாங்கியே கொடுக்கக்கூடாது, புருஷன் தான் வாங்கி கொடுக்கணும் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்படி அவ்வளோ தூரம் அந்த விஷயங்கள் எல்லாம் சீரியஸாக பார்க்கறது. இவங்க ஒன் நேஷன் ஒன் புருஷன் அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கி போனாங்கன்றது தான், போய் செருப்படி வாங்கினாங்கன்றது தான் முக்கியம். அதுவும் இப்போது இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் உங்களுக்கு எந்த மொழியுமே தெரிய தேவையில்லை, உங்களுக்கு தாய்மொழி மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஏஐ வந்துருச்சு, நீங்கள் தமிழில் கேட்டாலே அது இங்கிலீஷில் இதை சொல்லு அவன்கிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லிடும். இங்கிலீஷில் சொல்லணும்னு கூட வேணாம், ஹிந்தியில் சொல்லுன்னு சொன்னால் கூட சொல்லிடும். தமிழில் சொல்லி தமிழ்லேருந்து நேராக ஹிந்திக்கே போயிடும். நீங்கள் நமக்கு தான் இன்னொரு இணைப்பு மொழி தெரிஞ்சால் தான் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுன்றது. கம்ப்யூட்டரை பொறுத்தவரை எல்லாமே வேறு வேறு மொழி தான். நேராக தமிழ்லேருந்து ஜாப்பனீஸ்க்கு மாற்று, ஜாப்பனீஸ்லேருந்து தெலுங்குக்கு மாற்றினாலும் மாற்றும். அப்படி இருக்கிற நேரத்தில் இவ்வளோ தொழில்நுட்பம் வந்த பிறகு இவர் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள்னு இவர் உருட்டி இருக்கிறாரு. அதுக்கு காரணம் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படுவார்கள்னா கண்டிப்பாக வெட்கப்படுவாங்க. அவர் பையன் ஜெய்ஷா மாதிரி ஆங்கிலம் பேசினா அப்படிதான் வெட்கப்படுவாங்க. அவங்க இன்னும் அந்த தௌஜண்டு அதுதான் பேசிட்டு இருக்காங்க இங்கிலீஷ்னு. அவனுக்கு இங்கிலீஷையே ஹிந்தி மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையை சார்ந்தவர்களுக்கு கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் மிகப்பெரிய வரவேற்பு. அதுக்கு முன்னாடி 2000க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 90கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறவங்களெல்லாம் சாலா மദ്രാസിமா. ஏன் சாலா மദ്രാസിன்னு சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடிலாம் வட இந்தியா போனவர்கள் யாருன்னா பார்ப்பனர்கள். அல்பத்தனமாக நடந்துப்பாங்க. ஆஃபீஸில் இங்கு பாட்டில் திருடிட்டு போகிறது, பேப்பர் திருடிட்டு போகிறது, ஸ்டாப்லர் தூக்கிட்டு போகிறது, குண்டூசி தூக்கிட்டு போகிறது, கொண்டு போய் வீட்டில் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறது. இந்த மாதிரி அல்பத்தனமாக நடந்துப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க சாலா மദ്രാசி அப்படின்றாங்க. சாலானா அல்பமானன்னு அர்த்தம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சாலா மദ്രാசின்றதெல்லாம் விட்டாங்க. சென்னை பீப்புள் அப்படின்றான். எல்லாரும் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம்
ஆமாம், எல்லாரும் போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது தமிழ்நாட்டுக்காரன் அப்படிலாம் எல்லாம் அல்பெல்லாம் கிடையாது, நல்லா படிச்சவங்கடா, அவங்கள மாதிரி இங்கிலீஷ் பேச முடியாது. ஆனால் அதே இது என்னன்னா வழக்கமான மூட நம்பிக்கை வேற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அவனுக்கு. இப்போ அவனுங்க என்ன மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா, உங்களை மாதிரி எங்களால் இங்கிலீஷ் பேச முடியாது, உங்களை மாதிரி எங்களால் படிக்க முடியாதுன்றான். ஒரு தடவை நான் டெல்லி போயிருந்தப்போ, நான் 2010 நினைக்கிறேன், அப்போ போயிருக்கப்போ ஒரு டாக்ஸி டிரைவர் ஒருத்தர் பேசிகிட்டே போகிறோம். எங்கள் டெல்லி சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து நான் போக வேண்டிய இடம் சப்தார் ஜங்னு ஒரு இடம். அங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் குதுப் மினார் இருக்குது. அந்த சப்தார் ஜங் ஏரியாவில் தான் எங்கள் ஆஃபீஸு. அப்போ நான் அது கொஞ்சம் நீண்ட பயணம். அது போகும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அவன் தான் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்ச ஓட்ட இங்கிலீஷில், சார் மை இங்கிலீஷ் வெரி பேட் சார், நோ அட்ஜஸ்ட் சார், ப்ளீஸ் சார், அப்படி இப்படின்னு பேசிட்டே வரான். அதாவது கான்வர்சேஷனோட மொத்த இது என்னன்றதை சொல்கிறேன். சொன்ன வந்தது என்னென்னா, நீங்கள் சென்னை பீப்புளெலாம் நல்லா படிச்சிருவீங்க சார், உங்களுக்கெல்லாம் நேச்சுரலாகவே நல்ல இங்கிலீஷ் வரும், எங்களுக்கெல்லாம் அப்படி வராது அப்படின்னு. யார் சொன்னால் படித்தா எல்லாருக்கும் வரும் அப்படின்னு. இல்லை வராது சார். அப்படி யார் வராதுன்னு சொன்னாங்க? எங்கள் பண்டிட் சொன்னாருன்றான். பண்டிட்னா யார்? அவங்க ஊர் கோயில் பூசாரி. அங்கே இருக்கவனை பூரா எப்படி போய் சொல்லி வச்சிருக்காங்கன்னா, உன் பிள்ளைக்கெல்லாம் படிப்பு வராதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி தான் சொல்லி வச்சுருந்தாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் நம்ம வந்து படிக்க வந்தோம். படிக்க வந்தாலும் என்ன பண்ணாங்க, அப்போவே நான் சொல்கிறது, எங்கள் அப்பாலாம் ஸ்கூல் காலேஜ் போயிட்டு இருந்த காலத்துலேயே பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேயே பாட்டு வச்சாங்க. பிஏ படித்தவன் பெஞ்சு துடைக்கிறான், எம்ஏ படித்தவன் காப்பி ஆத்துறான் அப்படின்னு. எங்கள் அப்பா வந்து கிராஜுவேட் கிடையாது, எங்கள் அப்பா +2 தான். அதாவது +2 கடைசி எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமுக்கு வெளியே வர வீட்டை விட்டு உள்ளே ஓன்னு சத்தம் கேட்குது. என்னன்னு திரும்பி உள்ளே போய் பார்த்தா தாத்தா செத்துட்டார். எங்கள் அப்பாவோட அப்பா இறந்துட்டார். இல்லைன்னா எங்கள் தாத்தா உயிரோடு இருந்திருந்தால் அவரை எப்படியோ ஒரு இன்ஜினியர் ஆக்கணுன்றது அந்த காலத்தில் அவரோட ஆசை. அவர் இறந்துட்டார். அதனால +2 எக்ஸாமே அப்போ வந்து, இப்போ +2ன்னு சொல்கிறது வந்து அப்போ இன்டர்னு சொல்லுவாங்க. அந்த இன்டரே அவர் கம்ப்ளீட் பண்ண முடியல. அவர் வெறும் 10th குவாலிஃபிகேஷன் வச்சு தான் அப்புறம் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகும்போது டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ஆகி ரிட்டையர் ஆனார்னு வச்சுக்கோங்க. அப்போ 10th குவாலிஃபிகேஷனில் உள்ளே போகிற ஒரு ஆளே வந்து தமிழக அரசு பணியில் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் ரேஞ்சுக்கு வர முடியும் அப்படின்ற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் இருந்த காலம். என் மாமனார் வந்து அன்றைக்கே பிஏ. சரியா? அவருக்கு ஸ்ட்ரைட்டாக வேலை எங்கே கிடச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ மெட்ராஸு, சென்னையோட SBI ஜோனல் ஆஃபீஸில் மேனேஜர் போஸ்ட்டு. டிகிரி முடிச்சாலே ஜோனல் ஆஃபீஸில் மேனேஜர். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருந்த காலகட்டத்தில் எப்படி பாட்டு எழுதிட்டு இருந்தாங்க, பிஏ படித்தவன் பெஞ்சு துடைக்கிறான், எம்ஏ படித்தவன் காப்பி ஆத்துறான். இப்போ அதோட வேற ஒரு வேர்ஷன் தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, பிஇ படித்தா வேலை கிடைக்காது. அதோட இன்னொரு வேர்ஷன் தான் சீமான் பேசுறது. எல்லாரும் டாக்டரேட்டா மாற்றி மாற்றி ஊசி போட்டு விளையாடுவீங்களா? விஜய் சொன்னார் நீட் மட்டும் தான் படிப்பா அப்படின்னு. ஹீரோ மட்டும் தான் நடிப்பா, சிஎம் மட்டும் தான் அரசியலா? அப்போ நம்மளும் கேட்கலாம்ல பதிலுக்கு. ஹீரோவை மட்டும் தான் நடிப்பீங்களா? அந்த அண்ணன் கேரக்டரு, அமெரிக்கா மாப்பிள்ள கேரக்டர்லாம் நீங்கள் நடிக்க மாட்டீங்களா? அதை நடிக்கிறதே விட்டாரு. நடித்தா ஹீரோ, இல்லைன்னா நாங்கள் நடிக்க மாட்டோம். நடிங்களா? அமெரிக்கா மாப்பிள்ளை, ஹீரோயினோட அண்ணன், அந்த மாதிரி ரோல்லாம் நடிங்களேன். அதான் உங்களுக்கு தான் 50 வயசு ஆகப்போகுது. இந்த மாதிரி போலி அரசியல்வாதிகளை எல்லாம் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, இப்படி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. படிக்காத 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 படிக்காதன்னு. இந்தியாவில் மட்டும்தான் இந்த வேலை நடக்கும். வேற எந்த ஒரு நாட்டிலையும் வந்து படிக்காதன்னு சொல்றத ஒரு வேலையாக செய்ய மாட்டாங்க. இங்கே மட்டும் செய்வாங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்போவும் பாருங்க, புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டாந்து 3ஆம் கிளாஸில் ஒரு பப்ளிக் எக்ஸாம், 5ஆம் கிளாஸில் பப்ளிக் எக்ஸாம், 8ஆம் கிளாஸில் பப்ளிக் எக்ஸாம். இப்போ ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெரிய குழந்தை பிறகுது, அதுலேருந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு இன்னொரு குழந்தை பிறகுது. 2 பேரையும் வரிசையாக ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. முதல் பிள்ளை ஃபஸ்ட்டு 3ஆம் கிளாஸுக்கு வந்துடும். அது வந்து ஃபெயில் ஆகிடுச்சின்னு வைங்க. 2வது பிள்ளை என்ன ஆகும், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்துடும். சரியா? அடுத்தால இந்த பிள்ளை என்ன ஆகும், 3ஆம் கிளாஸ்லேயே படிச்சுட்டு இருக்கும். இது 2nd ஸ்டாண்டர்டுக்கு வரும். இது மறுபடியும் ஃபெயில் ஆகிடுச்சின்னு வைங்க. அடுத்த வருஷம் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரே கிளாஸில் படிப்பாங்க. இல்லை அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே கிளாஸில் படிப்பாங்க. இது 3ஆம் கிளாஸில் நடக்கலாம், 5ஆம் கிளாஸில் கூட நடக்கலாம். இல்லை சில டைம் என்ன ஆகுதுன்னா, தம்பி பாஸ் பண்ணி 4ஆம் கிளாஸ் போயிடுவான், இவன் 3ஆம் கிளாஸ்லேயே உட்காந்துருவான். அப்போ என்ன நடக்கும், இந்த ஒரு பிள்ளை மட்டும் கொஞ்சம் பெருசாக தெரியும், வளர்ந்துரும்ல. மற்ற பிள்ளைங்களாம் குட்டி குட்டியாக இருக்கும். கிளாஸில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடும். கொஞ்ச நாளில் என்ன ஆகும், பெரிய டிப்ரெஷன் ஆகி நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அடம் பிடிக்க ஆரம்பிக்கும்.
அப்போ பழைய நிலைமையை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. முன்னாடிலாம் உள்ள படத்துலலாம் இந்த டைலாக் வரும், உன் லட்சணம் எனக்கு தெரியாதா, 8ஆம் கிளாஸே 5 வருஷம் படித்தவன் தானே நீ அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்லி ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க. அப்போ அது மாதிரி ஆச்சுன்னா என்ன ஆகும், ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பின் மேலே வெறுப்பாகி படிப்பு வேணான்னு போயிடுவாங்க. அப்போ படிப்பு வேணான்னு போகும்போது அந்த தற்குறித்தனமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வேலையை ஒன்றிய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் தான் இப்படி ஒன்று உருட்டுறாங்க. என்னென்னு ஆங்கிலம் பேசுவதை அவமானமாக கருதுவார்கள். இப்போ பிரதமர் மோடி அவர்கள் கூட வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காரு. அங்கே பிரான்ஸ் அதிபர் வந்து கேட்குறாரு, வென் டிட் யூ அரைவ்னு கேட்குறாரு. அதற்கு அவர் முழிக்கிறாரு. அவரே வந்து எஸ்டர்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து எடுத்து கொடுக்குறாரு பதில். எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு அவரே பதில் எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு மேலதான் இதுல வந்து ட்ரம்ப் உட்கார வச்சு ஓட்டினாரு. The question is for you. Anyway, you are not going to answer. I will answer. இலங்கையில போய் பேசினார்ல, மிஸ்டர் சிறிசேனா அண்ட் எம்ஆர்எஸ் சிறிசேனா. அது மிஸ்ஸஸ் சிறிசேனான்னு தெரியல அவருக்கு, எம்ஆர்எஸ் சிறிசேனான்றாரு. இந்த ரேஞ்சில் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளும் நேரு மாதிரி இந்திரா காந்தி மாதிரி பிரதமர்கள் எல்லாம் பார்த்துட்டு 3 முறை வந்து சிஎம் இருந்திருக்காரு, 3வது முறையா பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அட்லீஸ்ட் கூட ஆளாவது வச்சுக்கணும்ல. ஆள் இருக்காரு, தேர்றாரு அவரு. ஏதாவது சொன்னோன்னே அவங்க கிட்டே வரமாட்டாங்க, என்ன பண்ணி தொலைகிறது. இல்லைங்க, ஆங்கிலம் வந்து இல்லாமல் வாழ முடியாதுன்ற அளவுக்கு உலகம் மாறி போச்சு. ஒரு காலத்தில் வந்து ஜப்பான்லலாம் என்ன பண்ணாங்கன்னா, நான் சொல்கிறது 1800களோட தொடக்கத்துலேயே என்ன பண்ணிட்டாங்க, போய் உலகம் பூரா இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பூரா படிக்க சொல்லி, அந்த படித்து இவங்க நாட்டிலேருந்து ஆளுங்களை அனுப்பி படிக்க சொல்லி, படித்து அந்த டெக்னாலஜியை பூரா ஜாப்பனீஸ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா பொருட்களையும் ஜப்பானில் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அங்கே ஒரு இன்ஜினியராக இருக்கணும்னா அவனுக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது, ஜாப்பனீஸ் தெரியும், பெரிய இன்ஜினியராக இருக்கும். அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. இப்போ மாறி வரக்கூடிய சூழலில் வெறும் ஜாப்பனீஸ் பத்தாதுன்னு இப்போ அவங்க ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஷ்யாவில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க, சைனாவில் இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கிலீஷே தேவையில்லைன்னு அது அந்த அன்னைக்கு வந்து அந்த மாடல் கரெக்டு. 1800 வந்து இருக்கிற டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு நம்ம தாய்மொழிக்கு மாற்றிடுன்றது கரெக்டு. ஆனால் இப்போ மாறக்கூடிய சூழலில் வெறுமனே தாய்மொழி பத்தாது, இங்கிலீஷ் வேணுன்ற இடத்துக்கு நகர்ந்துருச்சு உலகம். அப்படி நகர்ந்த பிறகு இன்னும் நாங்கள் வந்து பழைய மாடலுக்கு போகிறோம் அப்படின்னு இப்போ கிளம்புனா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. அதான் அவர் பிள்ளைக்கு இங்கிலீஷ் தெரியலன்றதுனால இங்கிலீஷ் பேசினா எல்லாரும் அவமானப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம பிள்ளைங்க பூரா இங்கிலீஷ் படித்ததுனால தான் எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியாக சொல்கிறதா இருந்தால் ஆந்திரா, இந்த 2 பகுதியில் இருந்தும் பெரும் அளவில் இன்ஜினியர்கள் ப்ரோக்ராமர்கள்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபாரினுக்கு போகிறதுக்கு முக்கிய காரணமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இங்கிலீஷ் நாலேஜ் தான். அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குன்றப்போ அவனுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது, போதும் வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ப்ரோக்ராமர் ஒருத்தர் இருந்தார், முத்துன்னு பேர். அவர் பேரை நான் ஒர்க் பண்ண ஒரு பழைய சாஃப்ட்வேர் கம்பெனியில். அவன் கேட்குறான், ஆஸ்திரேலியாக்காரன் கேட்குறான், அவர் முத்து அனுப்பு எனக்கு அப்படின்னு. இந்த பையன் போக மாட்டான், ஏன்னா இவனுக்கு இங்கிலீஷ் ப்ராப்ளம். ஏன்னா ப்ரோக்ராமிங் வந்து அவ்வளோ பக்காவாக பண்ணுறாப்புல, கம்யூனிகேட் பண்ணது தெரில. அப்போ அந்த இங்கிலீஷுக்கு பயந்துக்கிட்டு போகாமல் இருக்கிறான். அப்போ நல்லா யோசிங்க, இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை. இங்கிலீஷ் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு 50 வருஷம் கழிச்சு இங்கிலீஷ் வந்து உலக பொதுமொழியாகவே மறுநாள் மாறிடும். எல்லா நாடுகளுமே இங்கிலீஷ்லேயே இப்போ கான்வர்சேஷனை வச்சுப்பாங்க. அந்த ரேஞ்சுக்கு உலகம் மாறப்போகுது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இங்கிலீஷ் தேவையில்லை, இங்கிலீஷை பேசினா அவமானப்படுவாங்க, அது படுவாங்க இது படுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்கிற அமித்ஷா போன்ற ஆட்களின் உருட்டல்கள்லாம் இன்னும் ரொம்ப நாளைக்கு எடுபடாது. அடுத்த எலெக்ஷன்லேயாவது அமித்ஷா அண்ட் இந்த குரூப்பை வந்து அடித்து துரத்துனா தான் இந்தியா விளங்கும், இல்லைனா இந்தியா விளங்காமல் போயிடும். இப்போ ஏற்கனவே இந்த 11 வருஷத்தில் இந்தியாவை எவ்வளோ தூரம் குட்டிச்சவராக முடியுமோ அவ்வளோ தூரம் ஆக்கி முடிச்சிட்டாங்க. இன்னொரு 4 வருஷம் வேறு இருக்குது. இந்த 4 வருஷத்தில் வட இந்தியாவில் இந்த புதிய கல்விக் கொள்கையெல்லாம் ஏற்றுக்கிட்ட மாநிலங்களில் பூரா அவனுங்க இன்னும் என்ன அவஸ்தைப்பட போகிறாங்கன்னு தெரியல. இவனுக்கு செஞ்சு வச்சிருக்க கூத்தை பூரா சரி பண்ணுறதுக்கே இன்னொரு 10 வருஷம் ஆகும். நீட்லேருந்து தொடங்கி விவசாயிகள் பிரச்சனைகள் தொடங்கி சிஏஏலேருந்து இவ்வளோ பிரச்சனைகளையும் சரி செஞ்சு பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்கே இன்னும் 10 வருஷம் தேவைப்படும். அந்த கூத்துக்கு பத்தாதுக்கு நீ இன்னும் கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இங்கிலீஷ் பேசினா அவமானப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா பேசும்போது இதை கேட்டு யார் சந்தோஷப்படுவோம் சொல்லுங்கள்? பீகார்லேயும் மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்லேயும் இருக்க
இங்கிலீஷ் பேச தெரியாதவன் தான் சந்தோஷப்படுவான். ஸோ அதை நோக்கி தான் அவங்க நகர்றாங்க. அந்த குரூப்பை மட்டும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. அவன் படிச்சாலும் அவன் ஓட்டு போட மாட்டான். அவனும் படிச்சானா அவனும் ஓட்டு போட மாட்டான். அதுதான் பிரச்சனை. ஸோ அவனை படிக்க விடாமே அப்படியே வச்சிடணும். இது வந்து கோல்வால்கர் மாடலுங்க. இதுக்கு பேரே கோல்வால்கர் மாடல். கோல்வால்கர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்துஸ்தான் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்க வேண்டும், 6% பேரிடம் இந்தியாவின் எல்லா செல்வங்களையும் கொண்டு போய் சேர்த்துருங்க, மிச்சம் 94% பேரை வறுமையில வச்சிருங்க. அப்பதான் இந்தியா ஒன்னா இருக்கும், ஒற்றுமையா இருக்கும். நம்ம சொல்ற பேச்சை கேட்பாங்க, இல்லைன்னா பேச்சை கேட்க மாட்டாங்க. எல்லாரும் சம்பாதிச்சானா நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு அவர் அன்னைக்கே சொல்றாரு. இன்னைக்கு அதை நோக்கி தான் இவன் நடத்துறாங்க. எல்லா பிசினஸையும் கொண்டு போய் அதானிட்ட கொடுத்துரு. கிட்டத்தட்ட ஒரு பிராண்டை காலி பண்ணிட்டாங்க. அல்ட்ராடெக்னு ஒரு சிமெண்ட் இருந்தது இல்லை, இப்போ அந்த பிராண்டே வந்து மார்க்கெட்டில் இல்லைன்ற அளவுக்கு அதை ஒழிச்சு கட்டிட்டாங்க. அம்புஜா வந்துடுச்சு. அப்போ அவங்க நோக்கம் என்ன, ஒரு 5-6 குஜராத்தியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸை மட்டும் பெரிய மல்டிநேஷனலாக உருவாக்கிட்டு இருக்கிற மீதி எல்லா கம்பெனியும் அவங்க ஒழிச்சு கட்டிட்டா நம்ம சொல்கிறது மட்டும்தான் கேட்பாங்கன்ற இடத்துக்கு நகர்த்தணும்னு பார்க்குறாங்க. அதுக்கு அவங்களுக்கு கையில் எடுக்கும் ஒரே ஆயுதம், ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே மதம். சொல்கிறது பூரா என்ன சொல்லிட்டு இருக்காங்க, முஸ்லீம்ஸால தான் உனக்கு நீ வறுமையில் இருக்க. அவன் முஸ்லீமே வறுமையில் தான் இருக்கான். யார் பாதிக்கப்பட்டவனோ அவனை காமிச்சு அவனால் தான் நீ பாதிக்கப்பட்ட அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த நரேட்டிவுக்கு ஏற்ற மாதிரி மக்களையும் முட்டாளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. படித்தா அவமானப்படுவேன்னு ஒருத்தன் சொல்லுவான். நம்ம ஊரில் அவருக்கு பேர் சீமான்னு பேர். படித்து தான் என்ன பண்ண போகிற, படித்து என்ன ஆக போகுது? இதை சொல்கிற இதே சீமான் தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கணும். நாம் தமிழர் தம்பிங்க யோசிக்க வேணாமா? நாம் தமிழர் தம்பிகளுக்கு என்ன ஆசையாக இருக்குது, நம்ம படிக்கலை, அண்ணன் வேலைக்கு வந்தார், கவர்மெண்ட்டுக்கு வந்தாருன்னா நமக்கு அரசு வேலை கிடைக்கும். நான் மாடு மேய்க்கிற வேலையா அரசாங்க வேலையா அண்ணன் மாத்திரேன்னு சொல்கிறாரு. அண்ணன் ஒரு காலத்தையும் ஆட்சிக்கு வரப்போகிறதும் கிடையாது, மாடு மேய்க்கிறத அரசாங்க வேலையாக ஆக்கவும் முடியாது. அதெல்லாம் ரஷ்யாவில் ட்ரை பண்ணாங்க. கவர்மெண்ட் கலெக்டிவ் கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் அப்படின்லாம் ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் ஒர்க் ஆகலை. நிலம் அரசாங்கத்துக்கு சொந்தமாக இருக்கும், விவசாயிங்க வந்து வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் போட்டாங்க. எல்லாம் வேலைக்கு ஆகலை. இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எவால்வ் ஆகி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகும். கேட்க நல்லா இருக்கும், அரசாங்கமே விவசாயத்தை பார்த்துக்கும், வேலை செய்வாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் சூப்பர்வைசரே போட்டால் கூட என்ன சொல்லுவான், போயா நீ எழுதுனா எழுதிக்காது, நான் இவ்வளோ தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? விவசாயம் நடக்காது. அதனால தான் அந்த கம்யூனிட்டி ஃபார்மிங்கிறதெல்லாம் ரஷ்யாவில் ஒர்க் ஆகாமல் போச்சு. ஸோ இவர்கள் வந்து நடக்காத ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த ஏழைகளாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சந்தோஷமாக தெரியும். மாடு மேய்க்கிறது அரசாங்க வேலை சூப்பராக இருக்குமே, நாமளும் டெய்லி போயிட்டு வந்தால் கவர்மெண்ட்லேருந்து சம்பளம் வந்துடும். அடுத்தாலேயே அவனுக்கு என்ன தோணும், கவர்மெண்ட்லேருந்து தான் சம்பளம் வருமே, அப்படி மாடை அவுத்து விட்டுட்டு நம்ம பேசாமல் படுத்து தூங்கிக்கலாம், தூங்கினாலே சம்பளம் வரும் அப்படின்னு தானே அடுத்தாலும் தோணும். கரெக்டா? மனிதன் வந்து பெரிய சோம்பேறிங்க. எப்பவுமே வேலை எளிதாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடியவன். அது கடைசியில் இந்த இடத்துல தான் வந்து நிற்கும். அப்போ நமக்கு இங்கிலீஷ் பேச வரல, அமித்ஷாவே சொல்லிட்டாரு இங்கிலீஷ் பேசினா அவமானம்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் ஏன் பேசணும், நான் ஏன் படிக்கணும், படித்து என்ன செய்ய போகிற? திரும்ப திரும்ப அவங்களோட கேள்வி எங்கே வந்து நிற்குதுன்னா, உன் கல்வியின் மீது கை வைக்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறாங்க. அந்த கல்வியை உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிட்டா முட்டாளாகவே இருப்பீங்க, மதத்தின் பெயரால் எதை சொன்னாலும் கேட்பீங்க. அந்த இடத்தை நோக்கி நகர்த்தும் பல முயற்சிகளில் அமித்ஷாவோட இந்த ஆங்கிலம் குறித்தான பேச்சும் இதில் அதோட சேர்ந்து தான் அடங்கும். அமித்ஷா அவர்கள் பேசியது தொடர்பாக விரிவான பேட்டி கொடுத்தீங்க, மிக்க நன்றி.